வணக்கம். இந்த வீடியோவில் Audacity அப்படிங்கிற ஒரு ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதற்கு தேவையான ப்ளக்இன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பயன்படுத்தி ஒரு 3D ஆடியோ அல்லது 8D ஆடியோன்னு சொல்லுவாங்க, அந்த ஆடியோ எஃபெக்டை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல Audacity எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் மோசிலா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் Audacity, அதாவது AUDACITY டவுன்லோட் அப்படின்னு போடணும். இது கிளிக் பண்ண உடனே Audacity டவுன்லோடுன்னு வருது. டவுன்லோடில் நிறைய வெப்சைட்டில் Audacity கொடுப்பாங்க. சிலதில் தேவையில்லாத அடிஷ்னல் விஷயங்கள்லாம் இருக்கும், அது நமக்கு சிரமம். அதனால் என்ன செய்கிறோம், ஒரிஜினல் வெப்சைட்டான்னு பார்க்கணும். இந்த wwwக்கு அப்புறம் Audacityங்கிறது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வேறு எதுவும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கே Audacity கிடைக்குது, ஆனால் சோர்ஸ் ஃபோர்ஜ் அப்படின்னு இருக்குது. வேறு இதெல்லாம் வரும், நமக்கு அது தேவையில்லை. இதுதான் ஒரிஜினல் வெப்சைட்டு. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ Audacityயோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். அதில் முதல்ல டிஃபால்ட்டாக இருக்கிறதே டவுன்லோடு தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், டவுன்லோடு அப்படிங்கிற பேஜுக்கு வாங்க. இந்த டவுன்லோடு விண்டோஸ் அப்படிங்கிறதுக்கு வரலாம், அல்லது ஜென்ரலாக டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸில் 32 பிட்டு அல்லது 64 பிட் இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக் OSகாரங்களுக்கு இது, லினக்ஸுக்கு இது. இப்போ இதை விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வெப்சைட் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன OS யூஸ் பண்ணுறோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த பிட்டை டவுன்லோட் பண்ணிவிடும். கிளிக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. என்ன டவுன்லோட் ஆகிருக்கு, Audacity விண்டோஸ் 3.2.1 64 பிட் அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலு டவுன்லோட் ஆகிடுச்சு. சப்போஸ் அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழே அப்படியே Audacity 3.2.1 64 பிட் இன்ஸ்டாலர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண விரும்பலைன்னா என்ன செய்யலாம், Audacity 3.2.1 64 பிட் ஜிப் ஃபைல்னு இருக்குது, இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்ன செய்யலாம். பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். சிப் ஃபைல். இந்த சிப் ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்பாக டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி ஆக்சுவலாக இது போர்ட்டபிள் ஃபார்ம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவே வேண்டாம், அப்படியே அன்சிப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். 32 பிட் வேணும்னா நீங்கள் இதை அல்லது இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், அதனால் நேரடியாக இந்த டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே Audacity எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணலாம், அல்லது ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போடலாம். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்கும். இதில் நம்ம இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம அதையே கொடுத்துக்குவோம். இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு எங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்குது. நீங்கள் நமக்கு வேணுன்னா இதை மாற்றிக்கலாம். நான் அப்படியே விட்டுறேன். கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான், அது அப்படியே விட்டுருங்க. இன்ஸ்டால். நெக்ஸ்ட்டு லான்ச் Audacityன்னு வருது, அதை எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இனி இதுக்கு வேலை இல்லை, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இங்கே Audacity இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டபுள் கிளிக் பண்ணுவோம். ஓப்பன் ஆகிடுச்சு. இது எப்பவும் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ இது வரும். நமக்கு வேண்டாம்னு நினச்சா இதை டிக் பண்ணி வச்சுருங்க, அதாவது செக் பண்ணி வச்சுருங்க, ஓகே கொடுத்துருங்க. இனிமேல் அது வராது. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி 3D ஆடியோ தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ப்ளக்இன் வேணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு தேவையான ப்ளக்இனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மீண்டும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ப்ரௌசரில் Audacity plugin ஸ்பெல்லிங் பார்த்துங்க. plugins அப்படின்னு அங்கேயே வருது. இங்கே plugins.audacity டீம்னு வந்துருக்கு. இதுதான் ஒரிஜினல் வெப்சைட்டு. இதுக்குள்ளே போங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா plugin சூட்ஸ்னு இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னா நமக்கு எல்லா plugin இதில் இருக்கும். இப்போது இங்கே நமக்கு தேவையான ப்ளக்இன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸில் பேனிங் பண்ணணும். அதுக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, எங்கே எஃபெக்ட்ஸ்னு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள்,
நைக்விஸ்ட் ப்ளகின்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் அது வரும். அதில் எஃபெக்ட்ஸு, இந்த எஃபெக்ட்ஸில் ஆம்ப்ளிஃபை, மிக்ஸு, பேன் எஃபெக்ட்ஸ்னு வருது. ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். நமக்கு தேவையானது வந்து பேனிங். இந்த பேனிங்கில் பேன் LFO அப்படிங்கிறது தான் இப்போ நாம் டவுன்லோட் பண்ண போகிறோம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளகின் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சு. சப்போஸ் சில நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளகின் டவுன்லோட் ஆகாமல் ஒரு நோட்பேட் ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ஃபைலில் இருக்க கோடிங், அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக Ctrl+A Ctrl+C போட்டு ஃபுல்லாக காப்பி பண்ண, செலக்ட் ஆல் காப்பி போட்டுட்டு ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணி அந்த நோட்பேடில் இந்த நம்ம காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே .ny, அதாவது pan LFO 2a.nyன்னு நேம் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை காப்பி பண்ணி எங்கே கொண்டு போய் போடணும், அந்த ப்ளகின்குள்ளே, ப்ளகின் ஃபோல்டருக்குள்ளே போடணும். C:'ல் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். இப்போ 64 பிட்டாக இருந்தால் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும், 32 பிட்டுனா ப்ரோக்ராம் 86ல் இருக்கும். இப்போ நம்ம அது வந்து 64 பிட்டு, அதனால் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போகிறேன். இதில் அடாசிட்டி இங்கே இருக்குது, இங்கே ப்ளகின்ஸ் அப்படின்னு இருக்குது. ப்ளகின்ஸ்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது பர்மிஷன் கொடுத்துருங்க, கண்டினியூ அப்படின்னு சொல்லி. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடாசிட்டியை ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு அடாசிட்டியோட இன்ஸ்டாலரையும் ப்ளக்கினையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்வோம், ஒரு 3D ஆடியோ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபைல், ஆடியோ ஃபைல் ஒன்று இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ஆடியோ, ஒரு ஆடியோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க, அப்போ தான் எஃபெக்ட் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்போ இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு சிம்பிள் ஸ்டீரியோ தான் இது. இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணுன்னா, முதல்ல இந்த ஃபைலை செலக்ட் பண்ணோம். இதுக்கு இங்கே செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம், அல்லது Ctrl+A கொடுக்கலாம். நம்ம செலக்ட் கிளிக் பண்ணிக்குவோம். அப்ளை பண்ண போகிறது எஃபெக்ட்டு. எஃபெக்டில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், பேனிங் LFO 2aன்னு வருது. சப்போஸ் உங்களுக்கு அது வரலை அப்படின்னா ப்ளகின் மேனேஜருக்குள்ளே திரும்ப போய் ரீஸ்கேன் போட்டு, எனக்கு வந்துருச்சு முன்னாடியே, இருந்தாலும் பிரச்சனை வந்தால் என்ன செய்யறதுன்னு சொல்கிறேன். ரீஸ்கேன் போட்டுட்டு செலக்ட் ஆல் கொடுத்து எனேபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ எஃபெக்ட்ஸுக்கு போகிறோம். இப்போ நம்ம 8D மியூசிக் செய்கிறதுக்கு பேனிங் LFO அப்படிங்கிறது தான் தேவை. இப்போ இந்த பேனிங் LFO 2aங்கிறது ஒரு நைக்விஸ்ட் ப்ளகின் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒன்று மட்டும் போட்டதுனால இது தனியாக காட்டுது. சப்போஸ் அதே நைக்விஸ்ட்டில் நிறைய போட்டிருந்தீங்கன்னா இங்கே நைக்விஸ்ட் மட்டும் காட்டும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இது காட்டும் திரும்ப. ஓகே, இப்போ நம்ம பேனிங் LFO 2a கிளிக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது, LFO ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை இடது வலதாக்கு மாறணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இது தான். நான் 0.1 இப்போ வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை மாற்றலாம். ஒன்று டைப் பண்ணி மாற்றிக்கலாம், அல்லது இதை நகர்த்துறது மூலமாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி மாறணும், ஒரு இந்த ஆம்ப்ளிடியூட் மாறும் இல்லையா, இப்படி ஸ்மூத்தாக சைன் வேவ்னு சொல்லுவோம், இது அப்படி மாறணுமா, அல்லது வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைனாக மாறும், அதாவது இப்படி மாறுற மாதிரி வேணுமா அப்படிங்கிறத இங்கே முடிவு பண்ணலாம். இப்போ சைன் வேவில் டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் வந்து ட்ரையாங்கிள் வேவ் ரொம்ப மாதிரி மெதுவாக ஏறி வேகமாக இறங்குறது, அதாவது
ஒரு காதுலேருந்து இன்னொரு காதுக்கு மெதுவாக போகும், அந்த காதுலேருந்து அடுத்த காதுக்கு டக்குன்னு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இது வேணால் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சைன் வேவில் வச்சுட்டு ப்ரீவியூ பார்க்கலாம். இதில் எப்படி மாறுதா இப்போ பாருங்கள். ட்ரையாங்கிளுக்கு போட்டு பார்ப்போம். வித்தியாசம் இருக்கும், ரொம்ப கவனிச்சா தான் தெரியும். அடுத்து ஷா, அதாவது ரொம்ப பல்னு சொல்லுவோம். இதை பாருங்கள். பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போச்சு, ஆனால் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரல. டக்குன்னு லெஃப்ட்டில் ஆரம்பிக்கும் திரும்ப. இன்னும் ஃபுல்லாக போட்டோம்னா ரைட். நம்ம சைன் வேவில் வச்சுக்குவோம், அதுதான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக வச்சுங்க, நமக்கு அதை பற்றி தேவையில்லை. ஏன்னா எந்த இடத்துல இது எஃபெக்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபேஸ் எல்லாம் சொல்லுது, அது நமக்கு தேவையில்லை. அப்ளை பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இது மாறிடுச்சு. இதுக்கு நம்ம கையில் கூட செய்யலாம். இந்த டூலை யூஸ் பண்ணி, அதாவது என்வெலப் டூலை யூஸ் பண்ணி இதே மாதிரி செய்யலாம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ப்ளக்கினை யூஸ் பண்ணி பண்ணிட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா? பிடிச்சிருக்கா? இதில் கவனிச்சிங்கன்னா இடது காதுலேருந்து மியூசிக் வலது காதுக்கு போகும், வலதுலேருந்து திரும்ப இடத்துக்கு வரும், மேலே கீழே போகாது. திரும்ப ப்ளே பண்ணுறேன், கவனித்து பாருங்கள். இதையே ஆம்பியோ ஆர்பிட் அப்படிங்கிற இன்னொரு ப்ளக்கின் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு, அதாவது மேலே கீழே கேட்குற மாதிரியும் எஃபெக்ட் கொண்டு வர முடியும். அதை ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போது இந்த ஸ்பீடை மாற்றலான்னு சொன்னேன் இல்லையா, அதை திரும்ப செஞ்சு பார்ப்போம். அப்போ எடிட் அன்டூ போட்டுட்டு திரும்ப எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பேனிங் LFO இதை இது பண்ணிவிட்டு இதை 0.2ன்னு மாற்றி பாருங்கள். அப்ளை கொடுத்துருங்க. பாருங்கள், வேகமாக மாறுதா? இதை கேட்டு பாருங்கள். ஸோ ஸ்டாப்பு, எடிட், அன்டூ. சரி, திரும்ப இன்னொரு எஃபெக்ட் கொடுத்து பார்ப்போம். LFO 0.05 கொடுத்து பாருங்கள். அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மெதுவாக மாறுது. இப்போ ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். அன்டூ பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸு, பேனிங் 0.1 வச்சுருக்கேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு, அப்ளை பண்ணிட்டேன். இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் ஆஸ் MP3. உங்களுக்கு என்ன வேவ் ஃபார்ம் வேணுமோ அதில் பண்ணிக்கலாம். நான் MP3யில் பண்ணுறேன். அதுக்கு ஏதோ ஒரு நேமு, 3D ஆடியோ. இது சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இது சேவ் ஆகிருக்குன்னு இந்த ஃபோல்டரை பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் போட்டுக்கலாம், அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். டெஸ்க்டாப்பில் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லிட்டோம். அடுத்து இந்த பிட்ரேட்டு எப்படி பிட்ரேட் இருக்கணும், எவ்வளோ வேணும். நம்ம இந்த KPPS அதிகமாக இருக்க குவாலிட்டி நல்லா கிடைக்கும். இப்போ ஸ்டாண்டர்டு இதை சொல்லியிருக்காங்க 170லேருந்து 210 வரையிலும் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம இதை கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் 320 போட்டிங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ சேவ். வேறு எதுவும் இதில் நம்ம பார்க்க வேண்டாம், ஓகே மட்டும் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண 3D ஆடியோ ஃபைல் வந்திருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதாவது ப்ளே பண்ணுங்கள். எஃபெக்ட் வந்திருக்கா? ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ADயாக மாற்றி ஹெட்ஃபோன் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் ஆம்பியோ ஆர்பிட் யூஸ் பண்ணி எப்படி இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.